வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிருது இந்த சிந்தாமணி வீட்டில். இந்த செயினால் இந்த ரோகிணி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லி தலையை கவுந்துக்கிட்டு நிற்காங்க. அப்போ பார்வதி சொல்லுதாங்க, இங்கே பாருங்கள் சிந்தாமணி, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். விஜயா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜயா அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். ரோஹிணியாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் யாராக இருக்கட்டும் அப்படி பண்ணாதுவோ. ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு தெரில அப்படிங்கும்போது, பார்வதி நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன், ஆனால் இவங்க நம்பணும்ல அப்படிங்கும்போது, இது ஏன் செயின் தான், இப்போ என் வீட்டுக்கார் பேரும் என் பேரும் இன்ஷியல் இருக்குது, இப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, விஜயா ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. எங்கள் மாஸ்டர் ஒரு மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு நினச்சி தான் அப்படி இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் அந்த செயினை மட்டும் இவங்ககிட்ட கொடுத்துருங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செயினை வச்சுக்கோங்க, பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லி தான் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், ஆனால் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. விஜயா கையெடுத்து கும்பிட்றாங்க சிந்தாமணியை. சிந்தாமணி என்ன அவங்க நினச்சிருந்தா என்னென்னாலும் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ண விடாமல் ஆக்கிட்டீங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, இல்லை மாஸ்டர் இருந்து போங்க அப்படிங்கும்போது, இல்லை சிந்தாமணி நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், நாங்கள் கிளம்புறோம், பார்வதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. மாஸ்டர் சாப்பிடாமே போயிட்டாங்களே, இவங்களை அப்படி கைக்குள்ளே வச்சுக்கிட்டா தானே இந்த மீனாவை என்னதாவது பண்ண முடியும், இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கும்போது, ஏக்கா எனக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிந்தாமணியோட தம்பி கேட்குறாப்புல, ஒன்றும் இல்லைடா, மாஸ்டரை எந்த பிரச்சனை இல்லாமல் ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம், என்றைக்குனாலும் மாஸ்டர் இது நினைக்க தான் ஜீவாப்பில், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கோவமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. உடனே ஆண்டி உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெஸ்ஸு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு வராங்க. அந்த ஆளை பேக்க வச்சு வெளுன்னு வெளுக்காங்க. உடனே ஆண்டி 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 அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா விடுங்கம்மா விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் தூர போயிடுடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்ன விஜயா மருமகன் சொல்லி கொஞ்சம் கூட உனக்கு மட்டும் மறுவாதி கிடையாது, மேலெல்லாம் கை வைக்கிற, அதுவும் பேக்க வச்சு கை நீட்டுற அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன நடந்துன்னு தெரிஞ்சா நீங்களே விட மாட்டீங்க அப்படிங்கும்போது, விஜயா என்ன நடந்துச்சு, இன்றைக்கி காலையிலே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ட்டு போனேன், சரி போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன், இப்போ நீ வந்தவளும் வராதம்மா ரோகிணி மேலே கை நீட்டிகிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ஒரு ஆசையாக ஒரு செயின் ஒன்று வாங்கி தந்தாலாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கி தந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது வாங்கி தரலைங்க, யார்கிட்டையோ ஆட்டையை போட்டு கொண்டு கொடுத்துருக்கா அப்படின்னோடனே இங்கே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆஹா சிட்டி தான் வேலையை காமிச்சிட்டான் போலையே, அப்போ சிட்டி அப்படி தான் இங்கே வச்சுருக்கானா, நான் வேறு 3 லட்ச ரூபா உள்ள பொருள் 1 லட்ச ரூபாய்க்கு கிடைக்க அப்படின்னு சொல்லி இந்த வித்யாட்ட கடன் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. என்னடி முழிக்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க விஜயா. ஆண்டி எனக்கு அது தெரியாது, என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அலைஞ்ச, இப்போ இது வேறு கையாடலை வேறு பண்ணணுன்னு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உன் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி தான் ஆளா அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு யார் செயின் தந்தா என்ன வரும் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையோ பொய்யோ தெரியலை, அந்த மாதிரி ஃப்ரெண்டுலாம் பேசாதம்மா வைக்காதம்மா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஏப்பா இவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறது ஒரே ஃப்ரெண்டு அந்த சிட்டி தான், சிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னோடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. உங்களுக்கு யாருன்னு சொன்னா, சிட்டி தான் யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேட்கறதுக்கு ஆள் இருக்குது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அப்படிங்கிறாங்க. சிட்டி கூட இருக்கிறவங்க யாராவது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா அப்படிங்கும்போது, இருக்காங்க சித்தப்பா மாமா, ஆனால் ஃபோனில் பேசுவாங்க, மற்றபடி நேரில் பேசுகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன்லேயே கேளு, ரோஹிணி அந்த சிட்டிகிட்டேருந்து எதுவும் செயின் எதுவும் வாங்கினாங்களா அப்படின்னு மட்டும் கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. கேட்காமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ராஜு எப்படி இருக்க அப்படிங்க, நல்லா இருக்கேன், சத்யா எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டியாம்மா, சிட்டின்னா அப்படி பண்ணி நீ பண்ணிட்டியப்பா, நல்லா படிப்பை போலையேன்னா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இருக்கட்டும், அந்த ரோஹிணி அங்கே வராங்களா போகிறாங்களா அப்படிங்கும்போது, முன்னாடி ரோஹிணி வருவாங்க, இப்போ சரியாக வர்றதில்ல, சரி சிட்டி எதுவும் செயின் எதுவும் கொடுத்துருக்கானா ரோஹிணிக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் ஒரு 3 லட்ச ரூபா 1 லட்ச செயினா 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு, அப்புறம் வாங்க மாட்டாங்களா வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, அது யார் எடுத்து வந்து செயின் அப்படிங்கும்போது, வேறு யார், ராஜ்குமார் தான், ராஜ்குமார் தான் அந்த செயினை யார்ட்டையும் ஆட்டையை போட்டுப்பான் போல், ஆட்டையை போட்டு கொண்டு சிட்டி தானே எப்பவும் கொடுப்பான், கொடுத்துட்டு அதை யார்ட்டையா விற்று கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதை ரோஹினிகிட்ட கை மாற்றி விட்டாங்க. இப்போ அதில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா முத்துக்கு ஃபோன் பண்ணி, மாமா ரோஹிணி அங்கே தான் செயின் வாங்கியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா சிட்டிக்கிட்ட தான் அந்த செயினை வாங்கியிருக்கு அப்படிங்கும்போது, ரோஹிணி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்,
இந்த விஜயாவையே அந்த சிந்தாமணி கூட பேசக்கூடாது, சேரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். முத்துக்கும் அந்த சிட்டிக்கும் சுத்தமாக ஆகாது. அப்போ வீட்டில் ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா நம்ம யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியும் பேசினா என்னமா அர்த்தம்? சரி ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் பேசினாலும் கூட அவன் தான் அந்த பொருள் எதுக்குமா வாங்கிட்டு வந்த, இப்போ பாருமா, இப்போ ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, அங்கிள் எனக்கு இப்படிலாம் நடக்கணும்னு தெரியாது, 3 லட்ச ரூபாய்க்குள்ள செயினை 1 லட்ச ரூபான்னு நான் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. ஏப்பா இது மனோஜ் மாதிரியே தான்ப்பா, ஆசைக்கு அவன் என்னென்னாலும் பண்ணுவான்ல, எப்படி 30 லட்ச ரூபாயை பீச்சில் பங்களா தரேன்னொன்னே 30 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வாயை பிளந்துட்டு ஏமாந்தான் பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த பார்லர் அம்மாவும் பொருள் கிடைக்கி பணம் கிடைக்குன்னா இது செஞ்சிடும் போல் அப்படின்னு முத்து வாயை பற்றிட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை மாதிரி இருந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டதுனால தான் சங்கடப்படுறீங்க அப்படிங்கும்போது முத்து எனக்கு தெரியும், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கும்போது, ரோகிணி இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, நகையை வந்து நான் வந்து வேணும்னு நான் வாங்கினேன், லாபம் வருதுன்னு தானே வாங்கினேன் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லுவார். ஏம்மா இதில் என்னம்மா தப்பு இருக்குது, யார் ஒரு நகையை வந்து கம்மியான விலைக்கு தந்தால் வாங்க மாட்டாங்களா, அதே மாதிரி சிட்டி கொடுத்துருக்கான் அதனால் வாங்கியிருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அது எப்படியும் ஆட்டையை போட்டவங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ண வைக்கணும்னா இது சொந்தமாக விசாரிப்பாங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து வராங்க. நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வரோம், அந்த ரோகிணியை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. அப்படியே கூப்பிட்டு போங்க சார், இந்த வீட்டு பக்கம் வர சொல்லாதீங்க, கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு கதையெல்லாம் பிறகு பேசிக்கிடுங்க, இங்கே ரோகிணினா யார், மனோஜ்னா யார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்னா என் பையன் தான் சார், எனக்கு அதுக்கு என் பையனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறார், ஆமாம் சார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது ரோகிணி தான் இங்கே வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ரோகிணியை விசாரிங்க அப்படிங்கும்போது மனோஜ், என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, நான் அதை வாங்கினது நம்ம வீட்டுக்காக தானே வாங்கினேன், நீங்கள் இப்படி பிரித்து பேசுகிறீங்களே அப்படிங்கும்போது, ஏம்மா ரோகிணி முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் அது இல்லை சார், இது இம்மாங்க பாருங்கள், நீங்கள் வெளியிலேருந்து எங்கேயோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே பேப்பரு, இங்கே யார் என்ன அதுக்குள்ளே பேப்பரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, வெளியில் வண்டி நிற்குது அப்படிங்கும்போது, சார் நீங்கள் வண்டியில் வரல, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா இது பெரிய விஷயம், ஏற்கனவே அது காங்கலாக வைக்கல, அந்த செயின் காங்கலாக வைக்கலன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இருக்க ஒரே துருப்புச்சீட்டு நீங்கள் தான், எப்படி உங்கள்கிட்ட வந்ததுன்னு சொல்லணும்ல, யார் யார் இதில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியணும், இதை விட முடியாது, சிட்டிக்குள்ளே நிறைய பொருள் வந்து போயிட்டே இருக்குது, நேயர்களான அன்பு இதயங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், அது ஒன்று பண்ணணும், அதனால் அவங்கள பற்றி எல்லாமே தெரியணும், எப்படி வந்துச்சு எது வந்துச்சு எல்லாமே நீங்கள் எனக்கு ஒரு இதாகவே எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் 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 கொஞ்சம் தனியாக பேசணும் சார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குது, உங்களுக்கு தரேன், பேசாமல் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கும்போதேம்மா, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, இந்த 50,000 வாங்கிட்டு அப்படியே போய்டுவோன்னு நினைக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதை வாங்க அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க ரூம் விட்டு. சார் இது உங்கள் மருமகளா சார், இது என்ன சார் தேவையில்லாமல் பண்ணுது, ஒழுங்கு மரியாதையாக அந்த செயின் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது முத்து வராரு. சார் இவங்க சொல்கிறாங்களா சொல்லலையோ, எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன் சார், இந்த செயின் வந்து சிட்டிங்கிறவர் தான் இந்த அம்மாட்ட கொடுத்துருக்காப்புல, இந்த மேடம் இதை வந்து எங்கள் அம்மாவை வந்து ஐஸ் வைக்கணும்னு கொடுத்துருக்குது, இந்த அம்மாவுக்கு இந்த செயினுக்கு பெருசாக எதுவும் இருந்த மாதிரி தெரியல, எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க, எங்கள் அம்மா வந்து இவங்கள வந்து சரியாக பேசிக்கல வைக்கல, முன்னாடி இவங்க பணக்காரங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை ஏமாற்றிருந்தாங்க, அப்போ ஏமாற்றிட்டு இருக்கையில் வந்து இவங்க எப்படியாவது மழுப்பணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு இந்த செயினை வாங்கி போட்டு விட்ருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது, சார் என்னையும் என் மோனையும் ஏமாற்றி தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், எதுவும் பண்ணலாமா அப்படிங்கும்போது, ஏம்மா எல்லாம் பண்ணலாம், நீங்களும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கும்போது, வரேன் சார் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நம்மளை ஏங்க சும்மா இருங்கங்க, இந்த ரோகிணி எப்படி வீட்டு விட்டு அனுப்பலாம் வைக்கலான்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், இது வரைக்கும் நடக்கலை, இப்போ நான் கண்டிப்பாக இந்த வீட்டு விட்டு அனுப்ப போகிறேன், அது போக மனோஜும் என்னையும் அந்த பொண்ணு ரொம்பவே ஏமாற்றிருக்கு, இதை நான் விட போகிறது இல்லை, ரோகிணி நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆப் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி நான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோஜ் வாடா ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அங்கே எதுக்குமா அப்படிங்கும்போது, ரோகிணி போகிறாள் அப்படிங்க. ஆமாம்மா அவளை எப்படியாவது காப்பாற்றணுமா அப்படிங்கிறாங்க. டேய் அவளை காப்பாற்றுறதுக்கு போல் ரோகிணிக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கும்போது, ஏம்மா அது எதுக்குமா, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த செயின், இந்த வீட்டுக்கு ஒரு லாபம் கிடைக்குன்னு தானே ரோகிணி பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறது, இப்போமாவது உன் கொஞ்சம் பேசுனேன், அந்த பிள்ளை உன்னை மாதிரி ஆசை பிடிச்சது தான், மற்றபடி சிட்டிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பேசி கூப்பிட்டு வா, சிட்டிக்கிட்ட செயின் வாங்கினது வச்சதுக்கு வேணால் வந்து ஒரு வீடியோ வேணால் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கும்போது, உன்னால் முடியுமாடா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியும், ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சத்யாவே பார்க்காரு. சத்யா அந்த பையன்கிட்ட பேசி
ரோகிணி அந்த செயின் வாங்கின வீடியோ வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் சிட்டியானு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது தா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வாங்கிடுறாங்க. இதை வாங்கி முத்துட்டு கொடுக்குறாங்க. முத்து வந்து நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாரு. சார் அங்கே பாருங்கள், இந்த பொண்ணுக்கும் சிட்டிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, சிட்டி தான் நாங்கள் வாங்கியிருக்கேன், அதனால் சிட்டியை விசாரிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பு. டேய் முத்து, நீ ஏன்டா தேவையில்லாத வேலை பார்த்த அப்படிங்கும்போது, இந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் போயிருக்கு, அது எப்படி விட முடியும்? ரோகிணியும் அந்த செயினை வாங்கியிருக்காங்க, அந்த செயினுக்கும் ரோகிணிக்கும் வேறு சம்மந்தம் கிடையாதுல்ல, அதை நான் சொல்லணும்ல அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, ரொம்ப நல்லதுடா முத்து, இவ்வளோ விவரமாக பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படிங்கும்போது, இல்லைப்பா நம்ம வீட்டுக்கும் அது சங்கடம் தானேப்பா, அம்மா வந்து ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்பணும்னு நினைக்காங்களே தவிர்த்து நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம இது பண்ணணும்ல, அது போக இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களா இவங்க அப்படின்னு நினச்சிட்டா எப்படிப்பா உனக்கும் இவ்வளோ சங்கடமாக இருக்கும், நம்மளுக்கும் இவ்வளோ சங்கடமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு ஒரு வகையில் வந்து சரி முத்து ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ரோகிணியை வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு, அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சுகமாக அப்படி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜயா நினைக்காங்க, இனிமேல் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தேவையில்லாத சவகாசத்தை வச்சுருக்கா, நாளைக்கு இது வேறு மாதிரி போகும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அங்கே சிட்டியை விசாரணை கூப்பிடுதாங்க. கூப்பிடும் போது சிட்டிகிட்ட கேட்காங்க, இது உங்களுக்கு எப்படி கிடச்சி, அது கிடச்சி நேரத்தை கிடச்சி, சரி இது வரைக்கும் ஆட்டையை போட்ட நகையை பூரா என்ன செய்வீங்க அப்படிங்கும்போது, நான் எல்லாமே ரோகிணிட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னது ரோகிணி தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு செயினை தான் நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த நகையை புறாமே அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன், அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து இது பண்ணுவாங்க, அந்த நகையெல்லாம் விற்று தான் அந்த ஃபர்னிச்சர் கடை கூட ஆரம்பிச்சிருப்பாங்க போல், அந்த கடை கூட ரோகிணி பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறது. கடை ரோகிணி பேரில் தான் இருக்கா, நான் இது சம்மந்தமாக விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் போகிறாங்க. உடனே என்ன சார் இப்போ தான் சார் முடிச்சுட்டு வந்தால் மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. தம்பி வேறு ஒன்றும் இல்லை, சிட்டியை விசாரிக்கும் போது நாங்கள் ஆட்டை கொடுத்த நகையை ஃபுல்லுமே வந்து ரோகிணிட்டு தான் கொடுப்போம் இப்போ அப்படின்ட்டு சொல்லுதாங்க, அதனால் அது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சம்மந்தம் இல்லைங்கிறீங்க, அந்த சிட்டி ஆட்டையை போட்டது ஃபுல்லாமே உங்கள்கிட்ட தான் கொடுப்போம், அவங்க தான் பணத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நான் வந்து ஃபைனான்ஸ் எல்லாம் போட்டேன், அது போக அவங்களும் அதை வச்சு தான் வந்து ஃபர்னிச்சர் கடைலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறார், சார் இல்லை சார் அது வந்து என் மாமனார் வீட்டு பணத்தில் பண்ணுறது சார் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, சார் அது என் மாமனார் வீட்டு பணத்தெல்லாம் பண்ணல, நான் சர்க்காரில் இந்த இடத்துல வேலை பார்த்தேன் சார், வேலை முடியல இவ்வளோ கொடுத்தாங்க, சரி மூத்த பையனாக இருக்கான் அந்த வீட்டை பார்த்துப்பான்னு தொழில் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்தேன், அதை வச்சு பண்ணது தான் சார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஆமாம் சார் அதை வச்சு பண்ணது தான், ஏற்கனவே அதை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போயிடுச்சு, அதே ஸ்டேஷனில் தான் நான் என்ன செஞ்சுருந்தேன், ஒரு பேப்பரில் கொடுத்துருந்தேன், அது போக அதை வாங்கின பிறகு நான் வாங்கிட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் ரைட்டர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ரைட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆமாம் சார் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்துச்சு சார் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிட்டியை நொத்தியை கலத்தாங்க. நொத்தியை கலத்தினோடனே யார் கொடுத்தது, என்ன கொடுத்தது, எதுக்கு ரோகிணியை வந்து கோர்த்து விட்டோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அந்த முத்து எனக்கு பிடிக்காது, அந்த முத்து வீட்டை மேலும் மேலும் சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன் சார், மற்றபடி அந்த ரோகிணிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலை ரோகிணியை கூப்பிட்றாங்க, இங்கே பாருமா, ஒரு ஆள் வந்து முன்னேறணும்னா ரொம்ப நாள் ஆகணும், ஆனால் அதுக்கு நேர்மையாக இருக்கணும், ஆனால் அது நிரந்தரமானது. ஒரு ஆள் வந்து சீக்கிரமாக முன்னேறணும்னு நினச்சா முன்னேறிடலாம், தவறான வழியில் தான் முன்னேற முடியும், அது நிலைக்காதுமா, புரிஞ்சுக்கிட்டியாம்மா. 1,00,000 பொருளை ஒரு ஆள் 10,000 தரான்னா அவன் வந்து லாபம்லாம் நம்மளுக்கு தரமாட்டான், அதில் வேறு சிக்கல்களும் இருக்கும். இப்போ பாரு, நீ 3,00,000 பொருளை 1,00,000 வாங்கிட்டு இவ்வளோ சங்கடப்படுத, நாளைக்கு ஒன்று விசாரிக்கணும் வைக்கணும்னா அது பெரிய அசிங்கம். ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ஆளுக்கு வந்து விசாரிக்கணும் போயணும்னு சொன்னால் அது கஷ்டமாக போடும். ஏன்னா இப்போ விஜயா ஏற்கனவே வந்து உன்னை பணக்காரி இல்லை, அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க மத்தியில் இப்போ இதை சொல்லி சரி வராதுங்க அப்படிங்கும்போது நான் ஒன்றும் பேச முடியாத அளவு தான் இருக்குது, அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிடாதம்மா அப்படிங்கும்போது இனிமேல் நடக்காதம்மா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, மாமா சிட்டிக்கிட்ட இவங்க ஒரு 3,00,000 வாங்கியிருக்காங்க, அதை கொடுக்க சொல்லுங்கள், அதை கொடுத்தா தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த ஒரு இல்லாமல் வரும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இன்னும் சிட்டிக்கு நீ அந்த பணத்தை கொடுக்கலையா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் என்கிட்ட பழைய மாதிரி தொழில் இல்லை, நான் பார்லர் வேலைக்கு போகிற வேலைக்கு உள்ள பணத்தை கூட ஆன்ட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்படி இருந்தால் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கூட கழிச்சிருவேன் அப்படிங்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டாம், ஒரு 3,00,000 ரெடி பண்ணி தரேன், சிட்டி வெளியே வந்தோன்னே கொடுத்துரு அப்படிங்கும்போது, சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட பார்த்து மனோஜ் கேட்குறாங்க, ரோகிணி நீ வந்து என்கிட்ட ஏன் இதுக்கு உள்ளதை சொல்லலை அப்படிங்கும்போது, என்னது உள்ளதை சொல்லலை அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டிகிட்ட தான் வந்து அந்த நகையை வாங்கணும்னு ஏன் சொல்லவே இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கணும் தானே சொன்னீங்க அப்படிங்கும்போது, நான் சிட்டியை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், சிட்டிகிட்ட தான் நான் வாங்கணும்னு சொன்னேன், வேறு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ஓ சிட்டியே உனக்கு ஃப்ரெண்டா, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல அப்படிங்கும்போது, மனோஜ் இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் நமக்கு லாபம் வருமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன், லாபம் வந்துச்சு, அதில் நான் வாங்கினேன் அவ்வளோதான், மற்றபடி இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மனோஜ் உடனே சொல்லுதார்,
இங்கே பாரு ரோகிணி, உனக்கு பார்லர் இல்லாதனால தான் நீ வந்து தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்க. நீ பேசாமல் பார்லர் வை அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லதுக்கு சூப்பராக இருக்கும். பார்லர் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அந்த செலவுக்கு காசு எங்கே இருக்குது அப்படிங்கும்போது, காசு நான் தரேன் அப்படிங்க. உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் எப்படியோ தரேன். நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு மாடியில் நீ பார்லர் வை, உனக்கு என்ன செலவோ அதை நான் பண்ணி தந்துடுறேன், நம்ம சொந்த கடை தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி மனோஜ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜை பார்க்க விஜயா வராங்க. மனோஜ் உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. தனியாக பேசணும்டா அப்படிங்கும்போது ரோகிணி வெளியே போகிறாங்க. நான் வரதுக்கு முன்னாடி ரோகிணிகிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மா கேட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ சும்மா இருக்க போய் தானே இந்த மாதிரி வேலை பார்க்க, நம்ம கடைக்கு மேலே பார்லர் வையின்னு நான் சொன்னேன் அப்படிங்கும்போது, என்னது கடைக்கு மேலே பார்லர் வைப்பியா? டேய், இந்த ரோகிணி வந்து உன் கடை மேலே பார்லர் வச்சா முத்து ரவி என்ன சொல்லுவாங்க? அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை, நீ மூத்தவன், நீ அனுபவிக்க வைக்க நான் விட்டுட்டேன். உன் பொண்டாட்டிக்கு மேலே கடை வச்சு கொடுப்போனா அப்போ நாங்கள் எங்கடா போவோம்? ரோகிணி வந்து அதில் கடை வச்சு கொடுத்தேன்னா நீங்கள் வந்து பாதி பணத்தை தரணும்பாங்க இல்லையா? ரோகிணி பார்லர் வைக்கக்கூடாது, நான் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ரவி சொல்லுவான். அவள் விட்டாலும் அந்த சுருதி விட மாட்டான், சுருதியே விட்டாலும் இந்த மீனை விட மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள். அதனால் நீ வாயை மூடிட்டு இரு அப்படிங்கும்போது, அப்படியாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கும்போது, ரோகிணி ஏதாவது தேவையில்லாமல் பேசுவா, அதை நீ காது கொடுத்தே கேட்காத அப்படிங்கிறதான் சொல்ல வந்தேன். இனிமேல் பட்டு ரோகிணிகிட்ட பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்க. விஜயா ரோகிணி வெளியே முறைச்சிக்கிட்டே நிற்காங்க. உடனே ஆண்டி அப்படிங்கிறீங்க, ஏன்ட்டு எதுவும் பேசிடாத அப்படின்றாங்க. நேராக போகிறாங்க. மனோஜ், நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. பேசாமே இருக்காங்க. என்ன மனோஜ் பேசவே மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இதை தான் சொன்னாங்க, உங்களோட பேசக்கூடாது வைக்கடான்னு சொல்லியிருக்காங்க, நான் பேசவே மாட்டேன் என்னமே அப்படிங்கும்போது, மனோஜ் என்ன மறுபடியும் நீங்கள் வந்து முருங்கை மரத்தில் ஏறுறீங்க அப்படிங்கன்னா, ஒரு மரத்துலையும் ஏறல, எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்காங்க, நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் என்னெல்லாமோ பண்ணி உங்கள் அம்மா மனசை மாற்றினேன், ஆனால் நீங்கள் மறுபடியும் அப்படி தான் இருப்பீங்களே, நான் உங்களை விட மாட்டேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. மனோஜ் மறந்துடாதீங்க, நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணிங்கன்னா அந்த கடையை வந்து வேறு ஆளுக்கு வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என் கடையை நீ வைப்பியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் மறந்துட்டீங்களா? முத்து ரவி வந்து உங்கள் பேரில் கடை இருந்தால் ஏதாவது நாசுக்காக பேசி அப்பா பேரில் உள்ள பணத்தில் உள்ளதானே ஆரம்பித்தேன், எனக்கு எழுதித்தா உனக்கு எழுதித்தான்னு கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என் பேர் எழுதி வச்சுருக்கீங்க. நான் நினச்சா அந்த கடையை விற்க முடியும், என்ன அந்த கடையை நானே நடத்த முடியும். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஓவராக பண்ணிங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுப்பேன், வித்யா வீட்டு பக்கத்துலேயே ஃபர்னிச்சர் கடையை நான் நடத்துவேன். அதே கடையில் உங்களுக்கு வேலை கூட கொடுக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை நான் சொல்லது கேளுங்க அப்படிங்கிற. ரோகிணி, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, நீ ஒன்று ஒரு சொல்லு கேட்பியா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அந்த கடையை என் பேரில் எழுதி கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, மனோஜுங்க பாருங்கள், இப்போ எனக்கு இருக்கிறதுல இந்த பிடிமான அந்த கடை தான். உங்கள் அம்மாவோ நீயோ இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னால் அந்த கடை என் பேரில் இருக்குது, கடை வேணும்னா நான் அந்த வீட்டில் இருக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லதுக்காக தான் அந்த நேரத்தில் நான் ஆசுக்காக கடையை என் பேரில் உங்கள் மனசை மாற்றி என் பேரில் எழுதுனேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனசு, ஓ ரோகிணி இந்த மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி இந்த மாதிரிலாம் பண்ணது ரொம்ப தப்பு, அது எங்கள் அப்பா பணத்தை ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கும்போது, அதையும் எங்கள் அப்பாட்ட சொல்லலை. ஆரம்பிக்கும் போது எங்கள் மாமா பணம் தந்தாருன்னு சொல்லி ஏமாற்றினேன், உங்கள் அப்பாவை ஏமாற்றாலும் என்னையும் ஏமாற்ற மாட்டியா, அதனால தான் நான் ஆசுக்க நான் பண்ணேன். அந்த ஜீவா வேணா நீ ஒன்றத்துக்காகவாதுன்னு விட்டுட்டு போயிருக்கலாம், நான் நீ ஒன்றத்துக்காகவாதுனாலும் நீ விட்டுட்டு போக மாட்டேன், என் கூடயே தான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இந்த விஷயம் வந்து உனக்கு எனக்கு தான் தெரியணும், கடை உன் பேரில் இருக்குது, நீ என்றைக்கும் கோவத்தில் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. மனோஜ், அது வாங்கையில் தான் இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணேன்னா கடையினா எடுத்துப்பேன், கடை என் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன சின்னே தெரில, அம்மா பேசக்கூடாதுங்காங்க, ரோகிணி என்கிட்ட பேசுகிறேன்னா கடையாட்டையும் கொடுத்துருவாங்க, கடைக்கு ஓனர்னாங்க, என்ன பண்ண ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அசோக் கால் பண்ணுறாரு. சார், கடையே திறக்கல, நீங்கள் காலைல இருந்து மதியம் ஆகி போச்சு, இன்னும் வந்து நாங்கள் கடையில் இருக்கிறதா போகிறதா அப்படிங்கிறாங்க. உடனே நான் கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கே கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண வியாபாரமே இல்லை. அப்போ மனோஜ் வந்து அசோக் சொல்கிறாரு, சார் அங்கே பாருங்கள், ரோகிணி மேடம் வந்தால் தான் அந்த கடைக்கு வியாபாரம் அப்படிங்கிறாங்க. ரோகிணிலான்னு வரைய மாட்டா, இந்த கடையை ஆட்டையை போடணும்னு நினைக்கா, அந்த கடையை எப்படியாவது என் பேரில் மாற்றி எழுதணும், அதுக்கு என்ன பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காங்க, அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்காங்க. அவங்க சொல்கிறாங்க, பழைய ஓனர்கிட்ட தான் நீங்கள் வாங்க முடியும், பழைய ஓனர் இப்படி உள்ளங்க மேலே எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை காமிக்காங்க. ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நேராக பழைய ஓனரை தொடர்பு கொள்கிறாரு மனோஜ். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மாற்றணும் சார், வைக்கணும் சார், இப்படி இருக்குது சார், அப்படி சாருங்காங்க.
அப்போ தம்பி இங்கே பாருங்கள், உங்கள் கடை வந்து முத்தை வச்சு தான் உங்களுக்கு தந்தேன், நான் முத்துகிட்ட பேச செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணாச்சி பேரில் கடையை கொடுக்கணுங்கும் போது என் பொண்டாட்டி பேரில் கொடுங்கன்னாரு. ஆனால் கடையை கொடுக்கும் போதே நான் இந்த மாதிரியான ஒரு உள்ளங்கத்தை எழுதி வச்சு தான் கொடுத்தேன். ஏன்னா முத்துக்கு நம்ம கொடுத்தா நம்பிக்கையாக கொடுக்கலாம். முத்து சொல்கிறாரு இன்னொரு ஆள் கொடுத்துருக்கோம், அவர் ஒழுங்காக நடத்தலைனாக்கா நம்ம இப்படி செய்ய நம்ம மறுபடியும் அந்த கடை எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். கடை உங்கள் அண்ணி பேரில் இருக்குது அப்படின்னா, ஓ ரோகிணி பேர்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, எப்பா பார்லர் பார்லர் அப்படிங்க இல்லைப்பா, ஃபர்னிச்சர் கடை பழைய ஓனர் இருக்கார்லப்பா, அவர் என்கிட்ட பேசினார், அந்த ஃபர்னிச்சர் கடையை வந்து கொடுக்கும்போது ரோகிணி பேரில் தான் கொடுத்துருக்காராம் அப்படின்னு. ரோகிணி பேரில் கொடுத்துருக்காரா அப்படின்னு ரவி சொல்லிட்டாரு. இல்லைடா முத்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அது மனோஜ் பேரில் தான் இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ் திருத்தன்னு முழிக்காரு. நான் பாரு திருத்தன்னு முழிக்கான் அப்படின்ட்டு இருக்கும். முத்து உங்களுக்கு தெரியுமா, நாள் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, அந்த பழைய ஓனர் என்ன ஃபோன் பண்ணி சொன்னார், மனோஜ் அவன் பேரில் எழுதுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்குறான், கடை பார்கலமா பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப ஓவராக பண்ணாக்க கடையை மறுபடியும் அப்படியே எடுத்துக்கணும்னு சொன்னார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் அப்படிங்கும்போது உடனே விஜயா கேட்குறாங்க, டே மனோஜ் கடை யார் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. என்னடா திருதுன்னு முடிச்சிட்ருக்கேன், கடை யார் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது, ரோகிணி பேரில் தான்மா இருக்குது அப்படிங்கும்போது, அவள் பேரில் இருக்கடா எழுத சொன்னேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா என் பேரில் இருந்துச்சுன்னா ரவியோ முத்தோ கேட்பாங்க, அதனால் என்ன செய்யணும்னு தெரியாமல் தான்மா நான் வந்து ரோகிணி பேரில் எழுதினேன். இப்போ ரோகிணி வந்து நான் அவ்வளோ எதுவும் வேண்டான்னு சொன்னேன், பேசாமல் இருந்தேன்னா கடையை நான் விற்றுருவாங்கிறா வைப்பேங்கிறா, என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும்போது, ரோகிணி ஒழுங்கு மரியாதையாக கடையை வந்து மனோஜ் பேரில் எழுதி கொடுக்கிங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி, ஆன்ட்டிங்க பாருங்கள், உங்கள் சொல்ல இவ்வளோ நாளும் கேட்டேன், இனிமேல் நான் யார் சொல்லியும் கேட்குற மாதிரி இல்லை, கடை என் பேரில் தான் இருக்கும், கடை என் பேரில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் நீ அனுப்ப மாட்டேங்க நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. டே மனோஜ் நீ எதுக்கிட்ட அப்பா பணத்தை ஜாப் பேரில் இது பண்ணணும்னு சொல்லி மனோஜை போட்டு வளர்க்காங்க. மனோஜ் சொல்கிறாங்க, நான் என்னம்மா செய்வேன், நீ இந்த நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ண வச்ச அப்படிங்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு தானே நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், கடையில் இப்படி இருப்பான்னு யாருக்கிட்டா தெரியும் அப்படிங்கிறாங்க. நானும் சரி அப்படி தான்மா நினச்சேன், அப்பா வந்து இங்கே வரையில் ரோகிணி பேரில் கடைலாம் மாப்பிள்ளை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பெருசாக நினைப்பார், அவர்கிட்ட ஒட்டுமொத்த சொத்தையும் என்கிட்ட நீ நடத்துப்பா அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தேன், கடைசியில் பணமே இல்லைன்ட்டான், ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்போதே உன் மாமனார் அங்கே இருக்கார், எப்படியும் அவருக்கு ஒரு 2-3 வீடாவது இருக்க தான் செய்யும், அவர்கிட்ட 2 வீடையாவது விற்று தர சொல்லு, ரோகிணிகிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ நான் பேசினோம்னா கடை என் பேரில் இருக்குன்னு என்னத்தையா சொல்லிகிட்டு இருப்பா, கடை என் பேரில் மாற்றுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, கடையில் ஏதாவது ஒரு இல்லைங்கன்னு சொல்லிட்டு பழைய ஓனர்கிட்ட பேசினா கடை ஆட்டோமேட்டிக்காக அவர் எடுத்துப்பார், ஒழுங்கு மரியாதையாக புத்திசாலித்தனமாக இரு, எப்படி ஓன் பேரில் கடை இருந்தால் நானும் ரவியோ கேட்பேன்னு நினச்சல, அது விவரமாக சேர்ந்து நான் செஞ்சுருக்கேன், அதேமாரி விவரமாக நடத்து அப்படின்ட்டு இருக்கும்போது, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்குறாங்க. 4-5 பேர் வந்து உடனே வாங்க அப்படிங்கிறாரு முத்து. மனோஜ் தெருன்னு முழிக்காரு. உடனே என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஏம்மா அதை உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, நாங்கள் யார் என்ன வரோன்னு சொல்லிட்டோம். டேய் மனோஜ் அது யார்ரா அப்படிங்கும்போது, ஏம்மா தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்கன்னா உட்கார சொல்லு மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க கிளம்பட்டும், அவங்கள இன்னொரு நாள் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறேன். ஆமாம் நீங்கள் வாங்கண்ணா வர்றதுக்கும் போகணுன்னா போகிறதுக்கும் நாங்கள் நீங்கள் வச்சாலா, ஒழுங்கு மரியாதையை எங்கிட்ட வாங்க, பணத்தெல்லாம் கொடுங்க, பணத்தை தரலன்னா அவ்வளோதான் மனோஜ் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து கேட்குறாரு, என்னங்க நடக்குது ஏதோ எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, சார் எங்கிட்ட ஃபுல்லும் கடை வாங்கி வச்சுருக்கிறாரு சரிங்களா, எங்களுக்கு சப்டியில் தரேன்னாரு தரலை, அதுபோக என்ன இருக்கார் பற்றியெல்லாம் இவர் வந்து இந்த ஃபர்னிச்சர் பொருளை கொடுக்கக்கூடிய மேனேஜர், ஒரு கம்பெனி மேனேஜர், அவர்கிட்ட சரக்கு எடுத்துருக்காரு, இவர் வந்து எனர்ஜிக்குள்ள திருப்பியே கொடுக்கல அப்படிங்கும்போது, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. எப்பா 30 லட்ச ரூபா ஏமாந்தேன், அதுபோக பொருளை வந்து ஒருத்தர் ஏமாற்றிட்டு போனால் அந்த பணத்தை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ண வேண்டியதாக போச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நீ பேசுறது நல்லாவே இல்லைடா, உன்னுடைய சுயநலத்துக்கு அடுத்தவங்களை நீ கஷ்டப்படுத்துவியா அப்படிங்கும்போது, எப்பா இவனை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, அவன் நல்லா இருக்குன்னா யாருனாலும் எதுனாலும் பண்ணுவான் அப்படின்ட்டு இருக்கும்போது, அண்ணாச்சி எதுவும் நினைக்காதங்க, இவனை பிள்ளையா பார்த்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுதேன் அப்படிங்கும்போது விஜயா கலந்துட்டு இருக்காங்க. விஜயா ஓமவன் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஓமோனுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கும்போது, விஜயாங்க பாரு நம்மளுக்கு 2 வீடு இருக்குது, பேசாமல் ஒரு வீடை விற்றுருவோம், ஒரு வீடை விற்று மனோஜ் கொடுக்க வேண்டிய கடத்தை பூரா கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என் வீட்டை நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ கிராமத்தில் உள்ள மனோஜ் பேரில் உள்ள பங்குள்ள சொத்தை விற்று கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது, இல்லைப்பா என் சொத்தெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. நீ வாங்கின கடனுக்கு குடும்பம் உனக்கு வர வேண்டிய குடும்ப சொத்தானே வைக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை அது எனக்கு பின் காலத்துக்கு வேணும்
நான் பைய உங்களுக்கு கொடுத்துக்கிடுவேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் மனோஜ், நீங்கள் பைய கொடுக்கீங்க, ஸ்பீடாக கொடுக்கீங்க, எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. பணம்லாம் லேட்டாக தான் தர முடியும் அப்படின்னு. அப்படியா, எப்படி வாங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி நேராக ஸ்டேஷன் போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டுதாங்க. என்னையா நினச்சிட்ருக்கீங்க, இந்த ஸ்டேஷன் உங்கள் வீட்டுக்கே தான் நடக்கணுமா? ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கே போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ரோகிணி இந்த பிள்ளை பிரச்சனையை முடிச்சு விட்டான். இப்போ மனோஜுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க. அதுக்கு முன்னாடி பணத்தை காணணும்னு கொடுத்தீங்க, பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படியே உங்களுக்கே பார்த்துட்ருக்க முடியாது, ஏகப்பட்ட பேரை பார்க்கணும். அப்படிங்கும்போது பணத்தை எப்படி உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்க. எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு 1 வருஷம் டைம் வேணும் சார் அப்படிங்கிறாங்க. சார் இவரெல்லாம் நம்பவே முடியாது, ஏற்கனவே எங்களை 1 வருஷம் சுற்ற விட்டார், எங்களுக்கு வந்துட்டு எங்கள் பணம் எங்களுக்கு வேணும் சார் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஐயா 2 மாதம் டைம், 2 மாதத்தில் என் குடும்ப சொத்தை விற்று எங்களுக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. பெரியாள், நீங்கள் அப்படி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க, மனோஜ் நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுப்பிடுறாங்க. அண்ணாமலை கிராமத்தில் போய் பாட்டிட்டு நடந்தது சொல்லுதாங்க. அப்போ மனோஜ் பங்கை விற்று கொடுத்துடலான்னு நினைக்கிறோமா அப்படிங்கும்போது, அதுவும் சரியான முடிவு தான்டா, இனிமையாவது ஒழுங்காக அவனை நடத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் உள்ள பங்கை விற்று கடங்காரங்களுக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணிட்டு அண்ணாமலை சொல்லுதாங்க, இங்கே பாரு மனோஜ், உனக்குன்னு நாளைக்கு வந்து எதிர்காலத்துக்கு கிராமத்தில் உனக்கு சொத்து எதுவும் இல்லை, மனோஜுக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆகிப்போச்சு, ரவிக்கும் முத்துக்கும் தான் இருக்குது என்ன. அது போக உன் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு என் பணத்தை தான் தந்திருக்கேன், அதில் உன் பங்கு இவங்களுக்குள்ள பங்கை நீ கொடுக்கணும், உன் பங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா, கிராமத்தில் இருக்க சொத்தும் போயிடுச்சு, நான் இதையும் கொடுக்கணும் அப்படி அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, அப்பா சொல்லுறது என்னடா தப்பு இருக்குது, முத்து நானும் கஷ்டத்தானப்படுறோம், ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், சுதி ரெஸ்டாரண்ட் வச்சுருவேன் அப்படி இப்படின்னு சொன்னால் நம்ம கையிலேருந்து 5 பைசா காசு இல்லையே அப்படின்னு சொல்லி மறுவீட்டு நிற்கேன் அப்படிங்க. உனக்கு பிழைக்க தெரிலடா, உன் மாமனார் வீட்டில் கோடிக்கணக்கில் இருக்குது, அங்கே வாங்கலாமே கோடிக்கணக்கில் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ், ஒன்றி மாதிரிலாம் நான் கிடையாது, நான் உழைச்ச காசு வச்சு தான் வைப்பேன் அப்படிங்கும்போது, முத்து மாதிரி அப்போ கடைசி வரைக்கும் வீடே இல்லாமல் ஹாலில் ரொம்ப இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்களா, அதை மாதிரி தான் இருக்கணும், முத்து பேச்செலாம் கேட்காத, உன் மாமனார்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, நீ வந்து ரெஸ்டாரண்ட் போகிற மாதிரி போகிற கேப்பில் பைக்கில் போய் பணம் கேட்டால் அவங்க காரில் அனுப்பிவிட போகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுடா, எனக்கெலாம் இப்படி வாய்ப்பு கிடச்சுன்னா எங்கேயோ போயிருப்பேன் அப்படிங்கும்போது, உன் பேராசைக்கு தான் அப்படி முழிச்சிட்டு இருக்க, உன் பேரில் இருக்க குடும்ப சொத்தை விற்றுட்ட, இப்போ இருக்குது உன் ஃபர்னிச்சர் கடை மட்டும்தான், ஃபர்னிச்சர் கடையை ஒழுங்காக நடத்து, எங்கள் பங்கை தாரையோ தரலையோ அதாவது ஒன்றை விட்டு போகாத அளவுக்கு பண்ணிக்க பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ரவி சொல்கிறதும் நான் சொல்கிறதும், அந்த ஃபர்னிச்சர் கடையை நீ ஆரம்பித்து அதில் போராடிட்டு கிடக்க, அதில் 2 ரூபா லாபம் எடுக்கியோ நட்டெடுக்கியோ அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் பணத்தை உனக்கு எப்போ தரணும்னு தோணுதோ அப்போந்தான், நானும் அவனை நெருக்கடியே பண்ண மாட்டேன், நீ சொன்ன மாதிரி நான் பிழைக்க தெரியாதவன் தான், ரூமு கூட இல்லாதவன் தான், ஹாலில் தான் தூங்குவேன், நானும் சங்கடப்பட்டு என் முன்னாடியும் சங்கடப்படுத்தணும் தான், ஆனால் வந்து அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், அதே மாதிரி கூட பிறந்தவன்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவனுக்கு கட்டாயம் எனக்கு கிடையாது, ரவி சொல்லுதாண்ணா, அந்த பணம் வந்துச்சுன்னா ரவிக்கு பிரயோஜனமாக நான் கொடுப்பேன், அவ்வளோதான், அதை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்லுவாங்க, மனோஜ் நீங்கள் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இப்போ நம்மளுக்கு வந்து குடும்ப சொத்துலேருந்து எதுவுமே இல்லை, இப்போ குடும்ப சொத்தில் உள்ள அந்த தங்கம் வந்து முத்துட்டு தானே இருக்குது, அது 3 பங்கு தானே, அதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இப்போ பாட்டி அவங்கள்ட்ட தந்து வச்சுருக்காங்களா அந்த தங்கத்தை தான், எனக்கும் பங்கு இல்லை அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இப்போ பாரு, இது 3 தலைமுறையாக பாட்டி வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, 4வது தலைமுறையாக அதை நான் வச்சுருக்கேன், மூத்த பையன் நீ தான் அதை வச்சுருக்கணும், ஆனால் ஒன்றையும் நம்பி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதை விற்றுப்படுவேன் சரிதானா, அதனால் நீ எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு வேணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லுதாங்க, அங்கே பாரு மனோஜ், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இருக்கிறத பூரா நீ இது பண்ணணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கும்போதே எப்பா ரோகிணி தான்ப்பா கேட்டா, சரி நீங்கள் மனோஜ் ரவிக்கும் முத்துக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ எனக்காக கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த குடும்ப தங்கம் வந்து முத்துட்டு இருக்குது வாங்கித்தாங்கன்னு சொன்னாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அங்கே பாரு, அந்த தங்கத்தை விற்கதோ வைக்கதோ கிடையாது, அது ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை வந்து பேணி காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறது முத்து மீனாக தான், அவங்க 3வது தலைமுறை முடிஞ்சு 4வது தலைமுறையை வச்சு 5வது தலைமுறைக்கு அதை நினச்சிவாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்புகிறோம், அதனால் அதை பற்றிலாம் பேசாதம்மா, மனோஜுக்கு இன்றைக்கி நிலைமையில் ஒழுங்காக கடன் நடத்தினாலே நல்ல நிலைமைக்கு வரலாம், நீ விஜயா பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் 2 பேருமே அந்த ஃபர்னிச்சர் கடையை நடத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க, நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு தனியாக பார்லர் வைங்க, அது வரைக்கும் 2 பேரும் இந்த கடையை நடத்தி லாபத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இனிமேல் ரோகிணி இந்த கடை பக்கத்தில் போகக்கூடாது, கடை இனிமேல் நான் தான் நடத்த போகிறேன் அப்படிங்கும்போது மனோஜ் ரொம்ப யோசனையில் இருக்காங்க. என்னடா யோசனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்லதான் சரி,
ரோகிணியை விட நீங்கள் தான் ராசிக்காரங்க. உங்கள் ஃபோட்டோவை வச்சு ஒவ்வொரு கடையிலும் எவ்வளோ வியாபாரம் நடக்குது. அப்போ நீங்களே அந்த கல்லாவில் இருந்தீங்கன்னா எவ்வளோ வியாபாரம் ஆகும், எவ்வளோ திருஷ்டி போகும் அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறா, நான் தான் நாளைக்கு கடைக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உன்னை விட இந்த வீட்டில் எல்லாரையும் விட எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் மறுபடியும் நீங்கள் ஓவராக பண்ணுறீங்களா, உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.